பைபிள் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுகிறார், சபையிலே நன்மையும் இன்பமும் உண்டாகணுமா? நம்ம கூடி வர்றதுனால நன்மை உண்டாகணுமா, இன்பம் உண்டாகணுமா? சபையாகி நாம் சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருப்போம். ஹல்லேலூயா. பட்சமாயிருப்போம்னா என்ன அர்த்தம்? நெருக்கமா இருக்கணும். பட்சமா உட்கார, பட்சமாயிரு. பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணி மணமேடையில் நிற்கல என்ன சொல்லுவாங்க? இங்கிட்ட தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. போய் கிட்டத்தில் போய் நில்லுப்பா அப்படின்னு இன்னொரு ஆள் உதவி செய்யும். ஏன்? நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருங்கப்பா, பட்சமாக இருங்கப்பா அப்படி சொல்லி. அது மாதிரி ஆண்டு சொல்கிறாரு சபையே. பவுல் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதும்போது, சபைக்கு எழுதும்போது, நீங்கள் எல்லாரும் சகோதர சிநேகத்தில் பட்சமாக இருங்க, நெருக்கமாக இருங்க. அது எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேதாங்க நன்மையும் இன்பமும் உண்டாகும். ஏன் நம்ம குடும்பத்தில் நன்மை இல்லை? ஏன் நம்ம குடும்பத்தில் இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை? வேதம் சொல்லுகிறது சகோதர பட்சத்தில் நம்ம கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கிறோம். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுதலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். கனப்படுத்துங்க, ஒருத்தர் ஹானர் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் வீட்டு தலைவன் சொல்லிட்டு நான் தலை தூக்கிட்டு ஆடக்கூடாது. நான் தான் வீட்டு தலைவி, நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் பாஸ்டர், நீங்களா விசுவாசி அப்படி கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக சேனையாக நிற்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் இறங்கி போகணும் அப்படிலாம் இல்லை. யார் வேணும்னாலும் இறங்கி போகலாம். வீட்டு தலைவன் இறங்கி போகலாம், தலைவி இறங்கி போகலாம், பிள்ளைகள் இறங்கி போகலாம். அல்லேலூயா. யார் வேணுமாலும் இறங்கி போகலாம். ஆனால் எல்லாமே என்ன நடக்கணும்? அங்கே ஒரு நன்மை வரணும், அங்கே ஒரு இன்பம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.